அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தொடக்கம் இருக்கும். ஆன்மீகத்தில் ஒருவர் எந்த இடத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார், அல்லது ஒருவருடைய வாழ்வில் ஆன்மீகம் எப்போது தொடங்குகிறது? சுருக்கமாக சொன்னால் நாமெல்லாம் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வர்றோம், அல்ல எப்போ வர்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஜாலியான வேலை, அது அப்படியே ஒரு கொண்டாட்டமாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியிலோ ஒரு இன்பமான நேரத்திலோ நமக்கு ஆன்மீக நினைவு தோன்றுவதில்லை. மாறாக என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகிழ்ச்சியும் இன்பமும் நிரந்தரமாக இருந்து விடாதா அப்படின்னு தான் தோணும். மகிழ்ச்சியின் உற்சாகத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டாலோ, அல்லது ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி நீ தெரிந்து கொள் என்றாலோ அவன் என்ன சொல்லுவான்னா, முதல்ல நான் இந்த மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறேன், அல்லது இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி இன்னும் நீட்டிக்க முடியும்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவோம். எனவே இயற்கை என்ன பண்ணியிருக்கு, அல்லது கடவுள் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, மனிதன் இன்பத்தை தேடும் வரை அவன் கடவுளை தேடப்போவதில்லை. ஒருவனுக்கு இன்ப நாட்டம் இருக்கும் வரைக்கும் அவன் கடவுளின் பக்கம் திரும்ப மாட்டான். அவன் ஒருவருடைய வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் இருந்து, எல்லா சௌக்கியங்களும் இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் கடவுள் எதற்கு? இன்னும் சொல்லப்போனால் அவன் நான் தான் கடவுள்னு சொல்லுவான். நிறைய பேர் நான் கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இந்த அடிப்படையில், எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நினச்ச இடத்துக்கு நினச்சி போகலாம், எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு சுற்றம் சூழ உறவுகள் இருக்குது, அரசியல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இனி எதுக்கு எனக்கு கடவுள் எதற்கு? எனவே கடவுள் இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றிய, தன்னை பற்றிய அறிவை கொடுப்பதற்காக சில வேலைகளை செய்கிறார். சில வேலைகள் அவர் செய்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கடவுள் சில நேரங்களில் சில விஷயங்களை செய்கிறார். அது என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய சுகத்தை கெடுக்கிறார். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்பத்தை கொடுப்பது கடவுள், அதை அழிப்பது சாத்தான், அதாவது அரக்கர்கள் தான் அந்த இன்பத்தை அழிக்கிறார்கள் அப்படின்னு. ஆனால் உண்மையில் ஆழமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சாத்தானுக்கு உங்களுடைய இன்பத்தை கெடுப்பதால் எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய இன்பத்தை கெடுப்பதால் நீங்கள் சாத்தானை வணங்கப் போவதில்லை. உங்களுக்கு ஒருத்தர் செய்வனை வச்சிட்டார், அல்லது பில்லி சூன்யம் வச்சிட்டார் அப்படின்னா, அந்த பில்லி சூன்யத்தை நாம் வணங்குறதில்லை, மாறாக என்ன பண்ணுறோம்னா கடவுளை தான் வணங்குறோம். அப்போது எது நம்முடைய சுகத்தை கெடுக்கிறதோ அதை நாம் வணங்குவதில்லை, மாறாக எது நம்முடைய சுகத்தை நமக்கு வழங்கியதோ அதைத்தான் நாம் எப்போவுமே வணங்கப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இன்ப நாட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்பவர் உள்ளே என்ட்ரி ஆகிறதே இல்லை. பெரும்பாலானுடைய 90% வாழ்க்கையில் கடவுள் எப்போது உள்ளே வருகிறார் என்றால், துக்கத்தின் மூலமாக, துன்பத்தின் மூலமாகத்தான் ஒருவன் கடவுளின் பக்கம் திரும்புகிறான். அவன் இதுவரையிலும் நிஜம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த இன்பங்கள் அழிந்து போகும்போது அவனுக்கு ஒரு கேள்வி பிறக்கிறது. என்ன கேள்வி என்றால், இந்த இன்பம் ஏன் எனக்கு நிரந்தரமாக இல்லை, நிரந்தரமாக கிடைக்கவில்லை? ஏன்னா இவ்வளவு காலம் இந்த இன்பத்தை நான் உருவாக்கினேன், இந்த இன்பங்கள் தரும் கருவிகளை, இந்த இன்பங்கள் தரும் சொந்தங்களை,
இந்த இன்பத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களை நான் சொந்தமாக்கினேன். இப்படி எல்லாமே என்னுடையதாக இருந்த போதும் மகிழ்ச்சி என்பது மட்டும் ஏன் இப்போது என்னுடையதாக இல்லை? என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய சொந்தம், இவையெல்லாம் என்னுடையது என்று எண்ணியிருந்தேன். என்னுடையது என்று எண்ணி இருக்கும்போது எனக்கு அகங்காரம் வந்தது. அந்த அகங்காரத்தில் நான் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்தேன். அகங்கார ஆனந்தம்னே ஒன்று இருக்குது. மகிழ்ச்சியில் எல்லா மகிழ்ச்சி மாதிரியும் அகங்காரத்திலையும் மகிழ்ச்சி தோன்றும். இவையெல்லாம் என்னுடையவை, இவைக்கெல்லாம் நான் உரிமையாளன், சொந்தமானவன், இது எப்போதும் எனக்கு நிரந்தரமானது, இது என்னுடைய கையில் இருக்கிறது என்ற இந்த கர்வமே நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு வேகத்தையும் கொடுக்கும். இப்போது இது இல்லாமல் போகும்போது, இது உடையும் போது நாம் நிலை குலைந்து போய்விடுகிறோம். இந்த நிலை குலைய செய்வது எது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ நமக்கு எதிரானவங்க யாரோ நமக்கு அப்படி பண்ணிட்டாங்க, என்னை பிடிக்காதவங்க யாரோ எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அதனால் என்னுடைய தொழில் நஷ்டம் அடைஞ்சது, என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டாள், கணவன் பிரிந்து விட்டான், பிள்ளைகளுக்கு உடம்புநிலை சரியில்லாமல் போய்விட்டது அப்படின்னாலும் நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கும் யாரோ ஒருவருக்கும் தொடர்பே இல்லை. இங்கே நடப்பும் அனைத்திற்கும் யார் காரணமாக இருக்கிறாரோ அவர் தான் இதுக்கும் காரணம். உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடப்பதற்கு யார் காரணமோ அவர் மட்டும்தான் தீமை உங்கள் வாழ்வில் நடப்பதற்கும் ஒரே காரணமாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவரது இயக்கமன்றி வேறு எதுவும் கிடையாது. எல்லாம் அவன் செயல் என்றால் நன்மை மட்டும் இறைவனுடையதாகவும் தீமை மட்டும் சாத்தானுடையதாகவும் இருப்ப சாத்தியமே இல்லை. அது எப்படி லாஜிக்காக பொருந்திடும்? அனைத்தும் ஒன்று என்றால் சாத்தானும் அதற்குள் அடக்கம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது என்ன நிகழ்கிறது என்றால், இந்த துன்பம் நம்முடைய வாழ்க்கைக்கு நுழைந்த உடனே முதல்ல பறிபோகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தூக்கம். துக்கப்படுவனுடைய வாழ்க்கையில் தூக்கம் இருக்காது. ஏன் இந்த தூக்கம் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விழிப்படைய வேண்டும் என்பதற்காக. அதாவது ஒருவர் விழிப்படைய வேண்டுமானால் அவர் செய்ய வேண்டிய முதல் வேலை உறக்கத்திலிருந்து வெளியே வருவது. ஏன் உறக்கத்திலிருந்து வெளியே வரணும்? உறங்கும் வரை கனவு உங்களை பாதுகாக்கிறது. உறங்கும் மனிதனை கனவு பாதுகாக்கிறது. விழித்திருக்கும் மனிதரை கடவுள் பாதுகாக்கிறார். எனவே நாம் எல்லாம் பாதுகாப்பு இந்த உலகத்தில் 2 வகையில் உண்டு. ஒன்று உங்கள் கனவு தருவது, மற்றொன்று கடவுள் தருவது. உறங்குபவனுக்கு அபயம் அளிப்பது கனவு. யாருக்கு இறைவன் அபயம் அளிப்பார் என்றால் விழித்து கொண்டவர்களுக்கு. உறங்குபவர்களுக்கு அவர் அபயம் அளிப்பதில்லை. எனவே அவர் முதலில் என்ன செய்கிறார் என்றால், இந்த மனிதனை எழுப்ப வேண்டுமானால் அவனுடைய உறக்கத்தை கலைக்க வேண்டும். அவனுடைய உறக்கம் என்பது எதை சார்ந்திருக்கிறது? எதனால் அவன் சுகமாக உறங்குகிறான் என்றால், சுகமான கனவுகளாலே அவன் சுகமாக உறங்குகிறான். எனவே இந்த கனவு உங்களுக்கு இனிக்கும் வரை, இந்த கனவு உங்களுக்கு சுகமாக இருக்கும் வரை உங்களை யாராலும் இந்த உறக்கத்திலிருந்து பிரிக்க முடியாது. உறக்கமும் கனவும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. உறக்கம் இல்லாமல் கனவில்லை, கனவில்லாமல் உறக்கம் இல்லை. எனவே இதை இரண்டும் பிரிப்பது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எதற்காக என்றால், விழிப்படைய வேண்டும் என்றால் இவை இரண்டையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே இறைவன் முதல் நடவடிக்கையாக என்ன செய்கிறார் என்றால், உங்களது உறக்கத்தை கெடுக்கிறார். எனவே தான் மனிதர்கள் துக்கத்தின் போது உறங்க முடிவதில்லை. இப்போது நீங்கள் உறங்காமல் இருக்கும்போது என்ன நிகழ்கிறது என்றால், உங்களை சுற்றி நடப்பதை நீங்கள் கவனிக்க தொடங்குகிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கவனித்தால் அதன் பெயர் கனவு. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் அது நனவு. நனவின் மறுபெயர் தான் விழிப்பு. எனவே நீங்கள் கண்களை மூடி என்ன நடக்கிறது, உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே அல்லது அதற்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது கனவாகிறது. நீங்கள் வெளியே என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க தொடங்கினால் இப்போது நீங்கள் நிஜ வாழ்விற்கு, யதார்த்த வாழ்விற்கு வருகிறீர்கள்.
கனவின் அடிப்படை மனம் தன்னுடைய விருப்பத்தின்படி உங்களை இயக்குவது. நனவின் அடிப்படை பிரபஞ்சம் இறைவன் தன்னுடைய விருப்பத்தின்படி உங்களை இயக்குவது. இங்கே 2 வகையிலும் நீங்கள் இயங்க முடியும். இங்கே நீங்கள் கண்களை மூடியும் வாழ்ந்துவிட்டு போக முடியும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமலேயே நீங்கள் இந்த உலகிற்கு வந்து உங்களுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் போக முடியும். மாறாக இங்கே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் நீங்கள் போக முடியும். வேறு வகையில் சொல்வதானால், இந்த உலகிற்கு நாம் வருவதே இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கத்தானே தவிர நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதற்காக. ஏனென்றால் இங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இது கோடிக்கணக்கான உலகங்கள் வாழும், கோடிக்கணக்கான உலகங்களில் வாழும் மனிதர்கள் இருக்கும் ஒரே பூமி. கோடிக்கணக்கான உலகத்தில் வாழும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரே உலகம்தான் இந்த உலகம். இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, இருப்பது இங்கே நிறைய உலகங்களா ஒரே உலகமா? நமக்குள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நாம் சரி என்றும் தவறு என்றும், இதுதான் நமக்கு பிடித்தமானது என்றும் வெறுப்பு என்றும் நாம் தனியே பிரித்து வைத்து நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உறக்கம் கெட்டவுடன் நாம் நமக்குள் வாழ முடியாமல் போகிறது. கடவுள் என்ன செய்கிறார் என்றால், முதலில் கடவுளை பற்றி நாம் என்ன புரிஞ்சிருக்கோம்னா, நமக்கு அவர் வாழ்வை கொடுப்பவர். ஆனால் உண்மையில் அவர் நம்முடைய வாழ்வை கெடுப்பவர். எந்த வாழ்வு? நமக்குள்ளே கனவு உலகில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமே அந்த வாழ்வை. இறைவன் நம் மீது அனுக்கிரகம் செய்கிறார், அருள் செய்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை நம்முடைய வாழ்வை நாசமாக்குவது. எந்த வாழ்வு? நாம் கனவில் வாழ்ந்து கொண்டு அந்த கனவை உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் அந்த வாழ்வை முதலில் அவர் தகர்க்கிறார். இந்த வாழ்வு இழந்து போன பின்பு இப்போது நாம் மீண்டும் வாழ்வதற்காக அடுத்த வாழ்வை தேடத் தொடங்குகிறோம். இப்போது மீண்டும் நம்முடைய பழக்கத்தினாலே நாம் திரும்ப என்ன செய்கிறோம் என்றால், திரும்ப அந்த கனவு உலகத்தை கொண்டு வர முயற்சி செய்வோம். ஏனென்றால் அது நம்முடைய நெடுங்கால நீண்ட பிறவிகளின் தொடர்ச்சி, பழக்கம் அது. எனவே இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, திரும்ப இந்த கனவை எடுத்து வர உருவாக்க முயற்சி செய்கிறோம். இப்படி நாம் உருவாக்க முயற்சி செய்வதற்கு உதவியாக இருப்பது உறக்கம். எனவே இறைவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த கனவை தகர்த்து விட்டு உறக்கத்தை தடுக்கிறார். உறங்காமல் நீங்கள் மீண்டும் நீங்கள் விரும்பிய கனவை உங்கள் வாழ்வுக்குள் கொண்டு வர முடியாத வண்ணம் செய்கிறார். இப்போது நீங்கள் துடிக்கிறீர்கள். இந்த துடிப்பிற்கு காரணம் என்னவென்றால், உங்களது வாழ்வு இழந்து போனதற்காக, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ துன்பம், ஏதோ துக்கம், ஏதோ ஒன்றை இழந்ததாக நீங்கள் துடிக்க காரணம், நீங்கள் இதுவரை கட்டி வைத்திருந்த மனக்கோட்டை, இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த கற்பனைகள் இடிந்து போனவுடன் நீங்கள் தவிக்கிறீர்கள், துடிக்கிறீர்கள். மீண்டும் அந்த வட்டத்திற்குள், மாய வட்டத்திற்குள் செல்ல முயற்சி செய்கிறீர்கள். கடவுள் அதை தடுக்கிறார். நீங்கள் மீண்டும் கனவிற்குள் செல்ல முயற்சி செய்கிறீர்கள். கடவுள் விழிப்புணர்வு அதை தடுக்கிறது. இப்போது நீங்கள் இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறீர்கள். ஒருவனுடைய ஆன்மீக பயணம் இங்கேதான் தொடங்குகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய கனவு தகர்ந்து விட்டது, இதுவரையிலும் தான் கண்டது கனவு, இது நிலையல்ல என்று புரிந்து கொண்ட அந்த கணமே அவன் நித்தியத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறான், திரும்பத் தொடங்குகிறான். இப்படி நீங்கள் நித்தியத்தை நோக்கி திரும்பும்போது அங்கே இறைவன் உங்களை வழி நடத்த காத்திருக்கிறார். இப்படி இறைவனுடைய, பிரபஞ்சத்தினுடைய, இயற்கையினுடைய வழிநடத்துதலின்படி யார் வாழ்கிறாரோ அவரைத்தான் நாம் ஆன்மீகவாதி என்கிறோம். ஆன்மீகவாதிக்கும் லௌகீகவாதிக்கும் ஒரே வித்தியாசம்தான். லௌகீகவாதி என்ன செய்கிறான் என்றால், ஒவ்வொரு முறை தன்னுடைய கனவு பொய்த்து போன போதும், ஒவ்வொரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் நம்மை வந்தடைந்த போதும், ஒவ்வொரு முறை தான் ஏமாறும் போதும் அவன் தன் மீது சந்தேகம் கொள்வதில்லை. தன்னுடைய இந்த கனவின் மீது, தன்னுடைய இந்த வாழ்க்கையின் மீது அவன் சந்தேகம் கொள்வதில்லை. இந்த சந்தேகம் வரும்போதெல்லாம் மனம் அதை தடுக்கிறது.
உங்களுக்கு சந்தேகம் தோன்றும் போதெல்லாம் நாம் ஏதோ ஒரு தவறான திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் போதெல்லாம் இந்த மனம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நீ செல்லும் பாதை சரியானது சரியானது என்று உங்களை மேலும் வழி நடத்துகிறது. கடைசியில் அது ஒரு மலை உச்சியின் சிகரத்திற்கு கொண்டு சென்று உங்களை பள்ளத்திற்குள், மீள முடியாத பள்ளத்திற்குள் தள்ளுகிறது. இப்படி நம்முடைய வாழ்வில் எப்போது துக்கம் தொடங்குகிறதோ, இதை அழகான வார்த்தையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாழ்க்கையை கனவில் வாழ்பவர்கள் பயன்படுத்தும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை. ஆசைதான் உங்கள் கனவு வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. நீங்கள் கனவு அதாவது ஆசை உங்களை உறங்கச் செய்கிறது, உறக்கம் உங்களை கனவு காணச் செய்கிறது. எனவே இந்த ஆசையானது உறக்கத்திற்கும் கனவிற்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் விழிப்பிற்கு, உங்களுடைய கனவிலிருந்து வெளிவந்து நிஜத்தில் யதார்த்தத்தில் நனவில் வாழ்வதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் நிராசை அடிப்படையாக இருக்கிறது. ஆசை உங்களை கனவிற்குள் கொண்டு செல்லும், நிராசை உங்களை கனவிலிருந்து வெளியே எடுக்கும். நிராசைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரக்தின்னு பேர். விரக்தி தான் நம்ம டீசெண்டாக ஒரு வார்த்தையில் நிராசைன்னு சொல்கிறோம். அப்போ ஆசை உங்களை வாழ்விற்குள், கனவிற்குள் தள்ளுகிறது. நிராசை உங்களை கனவிலிருந்து மீட்கிறது. விரக்தி உங்களை கனவிலிருந்து மீட்கிறது. எனவே விரக்தி, இந்த கனவிலிருந்து நம்மை மீட்பதாலே நாம் விரக்தி அடைகிறோம். ஏனென்றால் நம்மால் அந்த கனவை தொடர்ந்து காண முடியவில்லையே என்று விரக்தி அடைகிறோம். மனிதர்களுடைய ஆசை, ஏக்கம், லட்சியம் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்றால், எப்படியாவது இந்த கனவில் தன்னுடைய எல்லா முழு வாழ்க்கையும் வாழ்ந்துவிட முடியுமா? மனிதனுடைய ஒரே லட்சியம், மனிதனுடைய தலையாய லட்சியம், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே கனவு, ஒரே முயற்சி என்னவென்றால், நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கும் இந்த கனவை எப்படி நீட்டிப்பது, இந்த கனவை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, இது ஒன்றுதான் அவன் இடைவிடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். எனவே தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கனவிற்கு ஆதரவான எல்லாவற்றையும் எடுத்து வருகிறான், உருவாக்குகிறான். நீங்கள் இன்று தயாரித்திருக்கும், உருவாக்கி வைத்திருக்கும் எல்லாமே உங்கள் கனவிற்கு ஆதரவானவை. ஆனால் கடவுள் உங்கள் கனவிற்கு எதிரானவர். எனவே தான் கடவுள் நீங்கள் உருவாக்கி வைத்தவற்றை அழிக்கிறார். நீங்கள் உருவாக்கி வைத்த வீட்டை அவர் விற்க வைத்து விடுகிறார். நீங்கள் மிகவும் நேசித்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணை அவர் விவாகரத்து செய்துவிட வைத்து விடுகிறார். நீங்கள் நேசித்து உங்களுடைய உழைப்பை எல்லாம் செலவு செய்து, உங்கள் முழு வாழ்க்கையும் செலவு செய்து படிக்க வைத்து அந்த ஆளாக்கிய பிள்ளைகள் உங்களை அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விடும்படி செய்து விடுகிறார். ஏனென்றால் இவையெல்லாம் நாம் உருவாக்கியவை. நம்முடைய கனவிற்கு ஒரு உறுதுணையாக நாம் உருவாக்கியவற்றை கடவுள் அழிக்கிறார். எனவே சிவன் என்பவர் அழிப்பவர். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன் என்பவர் எல்லாவற்றையும் அழித்து விடுவார்னா, நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் அழிச்சிருவார்னு சொல்கிறாங்க. உண்மைதான். நீங்கள் எதையெல்லாம் உண்மை என்று, சுகம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு சொந்தமானது என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ, அவற்றை அழிக்கிறார். எனவேதான் சிவனை அழிக்கும் கடவுளாக நம்முடைய தர்மம் சொல்கிறது. சிவன் என்பவர் உங்களுடைய சொத்தை அழிப்பவர் அல்ல, உங்களுடைய உறவுகளை அழிப்பவர் அல்ல, அவர் உங்கள் கனவுகளை அழிப்பவர். த ட்ரீம் டெஸ்ட்ராயர் இஸ் சிவா. எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சேகரித்து வைத்திருந்த மொத்த கனவுகளையும் அவர் தன்னுடைய ஒற்றை பார்வையில் அழிக்கிறார். அந்த ஒற்றை பார்வையைத்தான் நாம் மூன்றாவது பார்வை என்கிறோம். மூன்றாவது கண் என்பது எதற்கு பயன்படுகிறது என்றால், இந்த சாதாரண இரண்டு கண்கள் கனவுக்கு பயன்படுபவை. மூன்றாவது கண் கனவை அழிக்க பயன்படுவது. சிவன் கனவை உருவாக்கும் கண்களையும் வைத்திருக்கிறார், ஆனால் அதை பயன்படுத்துவதில்லை. அவர் பயன்படுத்துவதெல்லாம் கனவை கலைக்கும் கண்கள். எனவேதான் சிவனை நாம் நெற்றிக்கண் உடையவனாக, அழிக்கும் ஆற்றல் உடையவனாக சொல்கிறோம். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் பார்வையானது நிராசையை அடிப்படையாக கொண்டது.
சாதாரண இந்த இரு விழிகள் ஆசையை அடிப்படையாக கொண்டவை. இவை இந்த இரண்டு விழிகள் ஆசை எங்கிருந்தாலும் அதை தேடிச் செல்பவை. இன்னும் சொல்லப்போனால் அவை இன்னும் பொருட்களின் மீது உங்களுக்கு ஆசையை அதிகப்படுத்துபவை. ஆனால் மூன்றாவது கண் என்பது என்னவென்றால் நிராசையின் அடிப்படையாக கொண்ட கண். அது நிலையற்றதை மட்டுமே காணும், அல்லது அந்த பொருட்களின் நிலையாமையை காணும். ஊனக்கண்கள் என்று நாம் குறிப்பிடுவது இந்த இரு விழிகளை. இந்த இரு விழிகளால் புரிந்து கொள்ள முடிவதெல்லாம் அழியும் பொருளை அறியும் விழிகள் இவை. ஆனால் அழியாத பொருளை அல்லது அந்த பொருட்கள் யாவும் அழிவுள்ளவை. நீங்கள் அந்த பொருட்களை பின்பற்றி சென்றால் அவை உங்களை கனவுக்குள் எடுத்து செல்லும், கனவு உலகத்தில் கொண்டு தள்ளும் என்பதை இந்த நடுவில் இருக்கும் விழிதான், மத்தி விழிதான், நெற்றிக் கண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் காண முடியும். எனவேதான் ஞானிகளை நெற்றிக்கண் விழிப்பு பெற்றவராக, மூன்றாவது கண் விழிப்பு பெற்றவராக குறிப்பிடுகிறோம். காரணம் என்னவென்றால் அந்த மனிதருடைய பார்வையானது ஆசையை தேடுவதல்ல, ஆசையை அடிப்படையாக கொண்டதல்ல, நிராசையை, விரக்தியை, வெறுமையை, அந்த பொருளின் நிலையாமையை அடிப்படையாக கொண்டது. எனவேதான் மூன்றாம் கண் விழிப்பு பெற்ற மனிதர்கள் எந்த பொருளின் மீதும் பற்று கொண்டு தன்னை மீண்டும் உலக வாழ்விற்குள் எடுத்து வருவதில்லை. காரணம் என்னவென்றால் பொருளின் மீது கொண்ட பற்று நம்மை கனவிற்கு இட்டு செல்லும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். எனவேதான் அவர்கள் இந்த இரு விழிகளை பயன்படுத்துவதில்லை, கனவை தரும் இரு விழிகளை பயன்படுத்துவதில்லை, நிஜத்தை காணும், உண்மை சத்தியத்தை காணும் ஒரு விழியை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த இரண்டு விழிகளும் சேர்ந்து ஒரே காட்சியை தான் உங்களுக்கு காட்டுகிறது. இந்த இரு விழிகளும் ஒரே காட்சியை தான் காட்டுகிறது. அந்த ஒரு விழி எந்த காட்சியை காட்டுகிறது? இந்த இரு விழிகள் காட்டாத காட்சியை அந்த ஒரு விழி காட்டுகிறது. இந்த இரு விழிகளும் இந்த பொருட்கள் நிலையானவை, அழியக்கூடியவை அல்ல, நிரந்தரமானவை என்பதை போல காட்டுகிறது. ஆனால் அந்த ஒரு விழி நெற்றிக்கண் என்பது இந்த பொருட்கள் எப்போது வேண்டுமானாலும் அழியக்கூடியவை, இந்த பொருட்களை சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் கனவும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் என்பதை பார்த்து கொண்டே இருக்கிறது. எனவே ஞானிகள் அந்த ஒரு விழியை, நெற்றிக்கண்ணை பயன்படுத்தி கனவிற்குள் செல்லாமல் வாழ்கிறார்கள். நாம் இந்த இரு விழிகளை பயன்படுத்தி கனவிற்குள் சென்று வாழ்கிறோம். சாதாரண மனிதன் விழிகளை திறந்து வைத்திருக்கிறான், ஆனால் எதிரே வருபவர் அவர் கண்களுக்கு தெரிவதில்லை. தன் முன்னே என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால் அவன் விழிகள் திறந்திருக்கின்றன, ஆனால் அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட மனிதர்கள் ஒரு நடமாடும் பிணத்தை போல, விழிப்புணர்வற்ற நிலையில் ஒரு விலங்கினை போல அவன் நடந்து கொண்டிருக்கிறான். இந்த தன்மையை அதிகப்படுத்துவதற்காக அவன் விதவிதமான கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள் எல்லாம் எதற்கு அப்படின்னா, இன்னும் உங்களை கன உலகில் வைத்து கொண்டிருப்பதற்காக. விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற அடுத்த டைமென்ஷனுக்கு மொபைல் ஃபோன் போயிடுச்சு. இதை தமிழில் மெய் நிகர் உலகம்னு சொல்கிறாங்க. மெய்யுக்கு நிகரான உலகம். எனவே இந்த உலகத்தில் தொடர்ந்து நாம் எப்படி வாழ்வது என்பதை நாம் அதற்கு ஆதரவான கருவிகளை, அதற்கு உதவும் கருவிகளை தொடர்ந்து படைத்து கொண்டே போகிறோம். கடவுள் அதை ஒவ்வொரு புறம் அழித்து கொண்டே போகிறார். எனவே இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்வில் துன்பம் ஏன் ஏற்படுகிறது என்ற இந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு விளங்கும். எனவே ஒரு மனிதர் ஆன்மீகத்திற்குள் எப்போது நுழைகிறார் என்றால், எப்போது அவருடைய கனவு இடிந்து தரைமட்டம் ஆகிறதோ அப்போது ஒரு மனிதன் கடவுளை நோக்கி செல்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். அது வரையிலும் நீங்கள் ஏதாவது ஒரு மிச்சமீதியான ஏதாவது ஒரு சிறிய கனவை நீங்கள் வைத்திருந்தாலும் நீங்கள் அந்த நிஜ உலகிற்குள் செல்ல முடியாது. எனவே தான் சிவனை நாம் சுடலையில், மயானத்தில் இருப்பவனாக குறிப்பிடுகிறோம். காரணம் என்றால் மயானத்திற்குள் சென்ற ஒருவருடைய எந்த பகுதியும் மிச்சம் இருக்காது.
எல்லா பகுதிகளும் சாம்பலாக்கப்படும், எல்லா பகுதிகளும் எரிக்கப்படும். எல்லா பகுதிகளும் எரிக்கப்பட்டு எல்லா பகுதியும் விழிப்புணர்வடைந்த ஒரு மனிதனுடைய விழிகள் மட்டுமே, மூன்றாவது விழி மட்டுமே திறக்கும். அவனுடைய ஒரு கால் விரல்களில் லேசான கனவு இருந்தாலும் அது முழுமையாக வெந்ததாக ஆகாது. எனவே அவருடைய விழிகள் திறக்காது. அந்த கனவு மீண்டும் அந்த மனிதரை உயிர்ப்பித்து விடும். ஒரு செடியினுடைய ஒரு சிறிய வேர் மட்டும் அழிக்கப்படாமல் இருந்தால் அந்த ஒரு வேர் மீண்டும் முழு மரத்தையும் உருவாக்கிவிடும். அதே போல ஒரு சிறிய கனவை கூட நீங்கள் மிச்சம் வைத்திருந்தால், சிறு நெருப்பு பொறியை கூட நீங்கள் மிச்சம் வைத்திருந்தால் அது மீண்டும் உங்களை எரித்து தணலாக்கிவிடும். எனவேதான் கனவை முற்றிலும் கைவிட வேண்டும், முற்றிலும் எரிக்க வேண்டும். அந்த நிலையில்தான் ஒருவருக்கு மூன்றாவது விழி திறக்கிறது. எனவே நாம் ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு, கற்பனைகளை மனதில் வைத்துக்கொண்டு, கனவில் வாழ்ந்து கொண்டு மூன்றாவது விழி கண் எனக்கு திறந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது விழியும் நாம் கனவிலேயே விழிக்கச் செய்கிறோம். கனவிலிருந்து விழிப்பது தான் மூன்றாவது விழி. நாம் என்ன செய்கிறோம் என்றால், கனவிலேயே மூன்றாவது கண் எனக்கு திறந்து விட்டது என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே எவ்வளவு சாமர்த்தியமான தந்திரமான வேலைகளை இந்த மனம் மேற்கொள்கிறது என்று கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். எனவே ஒருவர் உண்மையான ஆன்மீகத்தில் அல்லது உண்மையாக கடவுளை, சத்தியத்தை எப்போது தேடத் தொடங்குகிறார் என்றால், அவர் தன்னுடைய ஆசையிலிருந்து நிராசைக்கு வந்திருக்க வேண்டும். இந்த பொருட்கள் யாவும் முதலில் நமக்கு ஆசைகளை கொடுக்கின்றன, இறுதியில் நம்மை நடுவழியில் கைவிட்டு விடுகின்றன என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன்தான் இறைவனை நோக்கி திரும்புகிறான். அப்படியானால் அவனுடைய அந்த அடுத்த கேள்வி அவனுக்கு வந்து விடுகிறது. இது நிரந்தரம் இல்லை என்றால், நித்தியம் இல்லை என்றால், இந்த உலகில் நிரந்தரமானது எது? இந்த கேள்வி எந்த மனிதனுக்கு தோன்றுகிறதோ அவன் மட்டுமே உண்மையாக இறைவனை தேட முடியும். நாம் கனவுகளை கைவிட்டு இறைவனை தேடுவதற்கு பதிலாக இறைவனிடமே கனவுகளை வேண்டுகிறோம். நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளும் என்னவாக இருக்கிறது என்றால், இறைவா எனக்கு மேலும் மேலும் கனவை கொடு என்பதாக இருக்கிறது. எனவேதான் இறைவன் எப்போதும் நாம் அந்த பிரார்த்தனையை கேட்கும் போதெல்லாம் புன்னகைக்கிறார். இறைவனுடைய சிலையை பாருங்கள், புகைப்படங்களை பாருங்கள், புன்னகைத்தமாறே இருக்கும். காரணம் என்னவென்றால், அதை அழிக்க நான் தயாராக இருக்கிறேன், அதை அழிப்பதற்காக உன் முன்னால் நிற்கிறேன். ஆனால் நீயோ கனவுகளை என்னிடம் கேட்கிறாய். எந்த கடவுளும் யாருக்கும் கனவுகளை வழங்குவதில்லை. ஒருவேளை அந்த கடவுள் கனவுகளை வழங்கினால் அந்த கனவுகளை அழிப்பவரும் அவராகத்தான் இருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கைவிட வேண்டுமோ அதையே இறைவனிடம் கோரிக்கைகளாக வைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் உலகப் பொருட்களை கொடு என்று நீங்கள் உலகத்தில் இருக்கும் எந்த பொருட்களை அல்லது நிலையில்லாத எந்த பொருட்களை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஏனென்றால் இறைவனிடம் நீங்கள் எந்த வரம் வாங்கி வந்தாலும் அந்த வரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் உண்டு. நீங்கள் எவ்வளவு பெரிய வரம் வாங்கி வந்தாலும் அதுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்குது. அந்த வேலிடிட்டி முடிஞ்சுன்னா அந்த வரம் ஃபியூஸ் போயிடும். ஆனால் நாம் கேட்க வேண்டியது என்னவென்றால், இப்படி இடையில் நம்மை கைவிடும் பொருட்களை கேட்காமல் நிரந்தரமாக நம்முடன் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்க வேண்டும். அது என்னவென்றால், நம்முடன் இருக்கக்கூடிய இந்த நிராசையாலே விளையும் நிம்மதி. இன்னும் சொல்லப்போனால், ஆசை எந்த மனிதனுக்கும் நிம்மதியை கொடுப்பதில்லை. ஆசைப்பட்ட எந்த மனிதனும் நிம்மதி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் நிராசை அடைந்த மனிதன் நிம்மதி அடைகிறான். ஆசை நிம்மதிக்கு அடிப்படையானதாக இருப்பதில்லை. நிராசைதான், விரக்தி தான், பற்றின்மைதான் ஒரு மனிதனுக்கு வாழ்வில் நிம்மதியை கொண்டு வருகிறது. எனவே நம்முடைய வாழ்வில் கடவுள் என்பவர் ஆனந்தத்தை தருபவர், அருளை தருபவர், உலகப் பொருட்களை தருபவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அவர் கொடுப்பது உண்மைதான். ஆனால் அவர் கொடுத்த சில காலங்களிலேயே, சில நாட்களிலேயே அதை அழிக்கவும் செய்கிறார். காரணம், அந்த பொருட்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக, அந்த பொருட்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை அழிக்காமல் இறைவன் அந்த பொருட்களை அழித்து நம் மீது கருணை கொள்கிறார். அந்த பொருளை கொடுத்துட்டு நம்மை அழிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை. பொருளை கேட்ட குற்றத்திற்காக அவர் நம்ம அறியாமல் கேட்டதற்காக அந்த குற்றத்தை பொறுத்து பொருளை அழித்து நம்மை காக்கிறார்.
நம்மை காத்து மீண்டும் நம்மை அந்த பொருளில் போய் நாம் திரும்ப விடாமல் நம்மை மீட்டெடுத்து தன்னுடனேயே வைத்துக்கொள். எனவே நம்முடைய வாழ்க்கையில், ஒருவருடைய வாழ்க்கையில் உண்மையான ஆன்மீகம் எப்போது தொடங்குகிறது என்றால், அவனுடைய வாழ்க்கையில் ஆசையிலோ, பொருள் மீது கொண்ட பற்றினாலோ, புகழ் மீது கொண்ட பற்றினாலோ அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக நாட்டம் தோன்றுவதில்லை. இவையெல்லாம் சிதைந்து போன நிலையில் ஒரு பட்டினத்தாரை போல, புத்தரை போல அவர்களுக்கு நிராசை தோன்றும் போதுதான் உண்மையாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிச்சம் இருப்பது இன்னும் ஆசைகளா, நிராசைகளா? இன்னும் நமக்கு இந்த உலக பொருட்களின் மீது ஆசைகள் இருந்தால் இன்னும் நம்முடைய வாழ்வில் நிராசை தோன்றவில்லை என்று பொருள். எனவே இறைவன் காத்திருக்கிறார். பொருளை நமக்கு வழங்கிவிட்டு இறைவன் அங்கேயே காத்திருக்கிறார். எதற்காக என்றால், இந்த பொருள் மீது என்றாவது நிராசை கொள்வானா, எந்த பிறவியிலாவது நிராசை கொள்வானா என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அப்படி ஏதாவது ஒரு பிறவியில் நீங்கள் நிராசை கொண்டு அந்த பொருட்களின் மீது இருந்த கவனத்தை இறைவன் மீது திருப்பி அவனுடைய சன்னிதானத்தை எப்போது நீங்கள் அணுகுகிறீர்களோ அப்போது உங்கள் இதுவரையிலும் நீங்கள் கடந்து வந்த, இனிமேல் நீங்கள் தொடப்போகும் மொத்த பிறவிகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். இது ஒன்றுதான் பிறவியை கடக்கக்கூடிய ஒரே வழி. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9562934384 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும், உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.